அட என்னடா சிரேஸ் ஐயர் பும்ரா நிற்கிறாங்க. அடேடே, மும்பை ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் இந்த மேட்ச்சில் காத்திருக்கு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தர்மசாலா ஸ்டேடியத்தில் மேட்ச் நடந்தது. இதில் பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸு ஸ்டார்டிங்லேயே பெரியன் சாரியாக நல்ல ஒரு இன்டென்ட்டை கொடுக்காம 17 பாலுக்கு 22 அடித்து தீபக் சஹர் பாலில் ஸ்லைட்டு பெயில்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்டை இழந்து பெவிலியன் நோக்கி திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா சிரேஸ் ஐயரும் என்ன பண்ணியிருக்காரு, சர்துல் தாகர் பாலில் இன்சைட் எட்ஜ் போல்ட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ பிரியான் சாரியாவும் அண்டு சிரேஸ் ஐயரும் அவுட் ஆனதுனால அந்த டீமுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு பார்த்தா திடீர்னு பிரபுசிம்ரன் சிங்கு ஒரு வான வேடிக்கையே அந்த தர்மசாலா ஸ்டேடியத்துக்கு எல்லாத்துக்கும் வான வேடிக்கை காமிச்சிருந்தார். ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி. 32 பாலுக்கு 57 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டு 178 தலைவன் ஆடி இருக்காப்புல. பட் அவரையும் சர்தூர் தாகார் போஷ்கிட்ட கேஷை கொடுக்க வச்சு பிரபு சிம்ரனை அவுட் ஆக்கி பெவிலியன் திரும்ப வச்சுட்டாப்புல. மும்பை இந்தியன்ஸுக்கு காலகாலமாக தொல்லை கொடுக்க பிரபு சிம்ரன் சிங் கான். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப ஸோ 200 வராதா அப்படின்னு இருந்த பட்சத்தில் அசமுத்துல்லா ஓமர்ஸாய் ஆப்கானிஸ்தான் வீரர் உள்ள களம் இறங்கி சரியான சம்பவம் பண்ணிட்டார் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக. ஸோ இதன் மூலயமா செமையாக ரன்ஸு ஹை ஸ்கோராக மாறிட்டு வந்துகிட்டே இருந்தது. ஸோ இதன் மூலிமா அவங்க அடித்த ரன்னு 20 ஓவருக்கு 200 ரன்னு, 8 விக்கெட்டு டவுன். ஸோ இன்னிங்ஸ் பிரேக்ஸை பொறுத்த மட்டும் செமையாக இருந்தது. ஸோ 201 ரன்னு டார்கெட்டை மும்பை இந்தியன்ஸ் அடிக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கொஸ்டின். ஸோ இந்த டார்கெட்டு இவங்களுக்கு பத்துமா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சிரேஸ் ஐயர் மைண்ட் வைச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சர்துல் தாகர் இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பவுலிங்க்கு உள்ளே வராப்புல. ஸோ 4 ஓவர் வீசி 4 விக்கெட் எடுத்து வெறும் 39 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு ஸ்லைட்லி சேஞ்ச் மும்பை இந்தியன்ஸ். ஸோ பும்ரா கேப்டன்சியில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதில் என்ன மாதிரி ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்காருன்னு நான் இந்த இடத்துல சொல்லியானேன். சர்துல் தாகரை உள்ளே கொண்டு வந்து 4 விக்கெட்டை போட வச்சுருக்காப்புல. வேறு லெவல் பும்ரா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா அனதர் 2 ஸ்ட்ரகிள் பண்ணாலும், ஆனால் ரயான் ரெக்கால்டன் 23 பாலுக்கு 48 ரன்னு, 209 ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு. அதாவது அர்ஜித் சிங் ஆகட்டும், சேவியர் பேட்லெட் ஆகட்டும், அசமத்துல்லா ஓமர்ஸாய் ஆகட்டும், யார் போட்டாலும் சரி தரமான சம்பவம், தரமான ஏகப்பட்ட 6 ஏகப்பட்ட 4 விட்டு தட்டுக்கட்டு அடித்து அவுட் ஆகி போயிடும் திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா இது என்னடா ஓடி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸை திடீர்னு ஷாக்காக அடிச்சிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா ஸ்டார்டிங் எப்பவுமே எப்படி தான் திடீர்னு வந்து பெரிய ஷாட் ஆடுவாப்பில், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா. ஆனால் அதெல்லாம் அடிக்காமல் இன்றைக்கி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பூராக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி 1 டவுன் இறங்கினா நம்ம தீர் அவுட் ஆக, செர்ஃபன் ரோதர் போடும் அவுட் ஆக. ஆனால் திலக் வர்மா யூ மாசிவ் மேன் யா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். ரொம்ப நேரம் இன்டென்ட்டே இல்லை. ஸோ திலக் வர்மா செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருந்தார். பட் ஒரு கட்டத்தில் 4 ஓவருக்கு 50 ரன்னு இருந்தப்போ சகால் வீசின பாலை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டார். அந்த ஒரு 22 ரன் பர் ஓவர் அடித்து தும்சம் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறமா இவரோட ஓவர் மேர்கோ ஜான்சன் ஓவர், அவர் ஓவர்லேயும் திலக் வர்மாவும் வில் ஜாக்ஸ் 2 பேர் சேர்ந்து மாற்றி போனது எடுக்கிறாங்க. 6 4 1 4 1 6 அப்படியே உல்ட்டாவா போட்டு அடிச்சதுனால இவரோட ஓவரும் 23 ரன் அடித்து போட்டு பொலவலன்னு போடுறாங்க. அதாவது ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த கட்டத்தில் திலக் வர்மாவும் வில் ஜாக்ஸு ஆட்டையே மாற்றி விட்டாங்க. ஸோ ஃபைனலி 6 பாலுக்கு 15 ரன் இருந்தது. ஃபஸ்ட்டு பாலு வில் ஜாக்ஸ் 6 அடிக்க, அதுக்கப்புறமா சிங்கிள் போட, அதுக்கப்புறமா திலக் வர்மா 6 போட்டு, அடுத்த பால் 2 பாலுக்கு 2 ரன் இருந்துச்சு, ஒரு 4 அடித்து அவரோட மாசிவ் ஸ்டைலான ஒரு கம்பேக் ஸ்டைலை கொடுத்துட்டாப்புல. திலக் வர்மா யூபிடி
அதாவது 32 பாலுக்கு 69 ரன் அடித்தா. அந்த இடத்துல குரூசியல் இம்பேக்ட் பிளேயராக களம் இறங்கி 10 பாலுக்கு 25 அடித்த வில் ஜாக்ஸ் இந்த இடத்துல பாராட்டினா வேறு லெவலில் அடித்ததுனால மும்பை இந்தியன்ஸ் வின் பை 6 விக்கெட். அதாவது மேட்ச் சம்மரியை பொறுத்த மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவருக்கு 200 ரன் அடிச்சிருந்தாங்க, 8 விக்கெட் இழப்புக்கு. ஸோ அதை மும்பை இந்தியன்ஸ் 19.5 ஓவர்லேயே 205 ரன் அடித்து 4 விக்கெட் இழந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நீங்கள் மட்டும் உள்ள பிளேயே போகலாமா? என்ன நண்பா, நான் மட்டும்தான் வெளியே போகணுமா? நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட வாங்க. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டாங்க. குவாலிஃபை கனவை இது பண்ணிட்டாருந்து சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஐபிஎல் டெபியூட் ஆன பும்ரா ஏப்ரல் 4, 2013 ஐபிஎல் டெபியூட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா 13 வருஷம் கழிச்சு எம்ஐ கேப்டன் ஆகியிருக்காரு இன்றைக்கி மேட்ச்சில். ஏன்னா சூர்யாவும் இல்லை, ஹார்திக் பாண்டியாவும் இல்லை, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் இன்றைக்கி மேட்ச்லேயே வெற்றி பெற்று வேறு லெவல் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு பும்ரா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ரிவெஞ்ச் கொடுக்க காரணமே இதுதான். வான்கடே ஸ்டேடியத்தில் சிரேஸ் ஐயர் போயிட்டு டக் அவுட்டில் ஒரு கேட்சை பிடிச்சி பாண்டியா கேட்சு, சூரியகுமார் யாதையும் ரோஹித் சர்மா அதை சம்பவம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அவங்க சாக்கில் ஒன்றுமே பண்ணல. பிக் சர்ப்ரைஸ் அண்ட் பிக் ஃப்ளோ. ஸோ அதை இன்றைக்கி ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும்னு ரிவெஞ்ச் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணதுனால பாயிண்ட் டேபிளில் பொறுத்த மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் 5 மேட்ச்சை லாஸ் பண்ணி கவலை கடத்தில் இருக்கிறாங்க. இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா ரொம்ப கவலை கடத்தில் இருக்கிறாங்க. ஸோ 12 மேட்ச்சுக்கு 6 மேட்ச்சில் ஸ்டில் வின் குவாலிஃபையில் இருக்கிறாங்க. இன்னும் 2 மேட்ச்சுக்கு 2 ஜெயிச்சதாக குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் ஏசோஸ்லேயே எலிமினேட்டருக்கு வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆறுதல் வெற்றி தான் சொல்லணும். ஃபைனலி இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாரில் எதிர்பார்த்தீங்கன்னு, திலக்கரமாக இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவாங்கன்னு யாரில் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.